கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 23:15. Matthew 23:15. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆண்டவர் மூன்றாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தனை என்ன உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி என்ன பண்றீங்க? சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அதாவது முதல்ல இப்படி பார்ப்போம். அதாவது அவங்களுடைய வைராக்கியம் பாருங்க, ஜீல் பாருங்க. என்ன சமுத்திரம் பூமியை சுற்றி திரிகிறீர்கள். அதாவது அவங்க இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் ஒரு மிஷன் ஓரியன்டா, ஏன்னா அவங்க மத்திய மெடிட்டரேனியன் கடல் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு கடலை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க? புறஜாதி மக்களை போய் ஜூடாயிசம் என்று சொல்லக்கூடிய யூதர்களாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அவங்க யூத மதம் தான் சரி என்று சொல்லக்கூடியதாக அவங்க பண்ணக்கூடியதை பண்றாங்க. அவங்களுடைய மார்க்கத்துக்கு வைத்திருந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை பத்தி ஆண்டவர் சொல்ல, அது நீங்க ஒரு பயங்கரமான பக்தி வைராக்கியம் வச்சிருந்தீங்க. அது எதுக்காக? அவங்கள பக்தி உங்க மார்க்கமா மாத்தணும்னு சொல்லிதான். அதாவது உங்களுடைய மார்க்கத்தானா மாத்தணும்னு பாத்தீங்களே ஒழிய தேவனுக்குன்னு மாத்தல. இங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் அவங்க செய்த அந்த பக்தி வைராக்கியம், அவங்களுடைய ஜீல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிந்ததை சொல்லல. ஆனா என்னத்துக்காக நீங்க சுத்தி திரியிறீங்க? உங்களை மாதிரி மாத்தக்கூடியதா ஆளுகளுக்கு அதான் ஒழிய தேவனுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா அவங்க தோராவை படிக்க வைக்கணும், அவங்க மிஸ்னா இல்ல டால்முட் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய காரியங்களை செய்யறதுதான் வச்சாங்களே ஒழிய அவங்க என்ன பண்ணல? அவர்களை தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு மக்கள் இல்ல. அப்படி அவனை மாத்திட்டு என்ன பண்றீங்க? அவன் மார்க்கத்தான போது அவன் என்ன? உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இரட்டிப்பான நரகம், இது என்ன ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணலாம். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல அவங்க புறஜாதி மக்கள், அதுலயும் போக முடியல. இப்ப யூத மதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப யூத மதத்திலயும் ஒண்ணும் இல்லை. அப்ப ரெண்டு வகையிலையும் அவங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்களா, அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மக்களா மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4-6 வரைக்கும் அவர் எப்படி நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக குற்றமற்றவராய் இருந்தாரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இவங்க ஒரு பயங்கரமான முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி உண்மை, அவங்களுடைய பக்தி வைராக்கியம் உண்மை. ஆனா அவங்க என்ன பண்ணல? அவர்களை ஒரு சரியான முறையில தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம தங்கள் மார்க்கமாக மாற்றி அவர்களை என்ன ஒரு இரட்டிப்பான நரகத்துக்கு அனுப்பக்கூடிய மக்களா மாத்துறாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? இப்ப நீங்க யோசிங்க. நீங்க ஊழியம் செய்வதற்கான காரணம் என்ன? நீங்க ஒருத்தர் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வைராக்கியமா வாழணும்னு சொல்லி நீங்க பண்றீங்களா? இல்ல உங்க சர்ச்சுக்கு வரணும், இல்ல உங்க பாஸ்டரை பின்பற்றணும், இல்ல உங்க ஊழியக்காரனை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு செய்றீங்களா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒரு உண்மையான ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? ஜனங்களை கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுதினம் தேவனோடான உறவுல வாழ முடியும்? அவருடைய வார்த்தையை நீங்க எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய கிருபையில நீங்க எப்படி வளர முடியும்? அப்படி வளரும் போது உங்ககிட்ட எப்படி ஒரு உண்மையான அன்பு தேவன் பேரிலும் தேவன் மக்கள் பேரிலும் உண்டாகும்? நீங்க எப்படி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீ எங்க சபையில சேர்ந்தேன்னா நீ வெள்ளை சட்டை போடணும், நீ மீச வைக்க கூடாது, நீ நகை போடக்கூடாது, நீ இப்படிதான் உடை உடுத்தணும், நீ இதைதான் செய்யணும், நீ அவங்க கூட பேசக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு சீஷர்களா மாற்றாங்களே ஒழிய, ஒரு ஊழியத்திற்கு பின்பாக போறாங்களே ஒழிய, எதுக்கு போறதில்ல? கர்த்தர்ட்ட போறதில்ல. இன்றைக்கு நிறைய பேர் ஜெப கோபுரம், இல்ல ஜெபமலை, இல்ல ஏதாவது ஒரு மாதாந்திர கூடுக, இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போறதுக்கும், பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலா, ஜெபிக்கிறதுக்கு பதிலா, யாராவது ஒரு ஊழியக்காரன் பின்னாடி போய் தலையை காட்டுவோன்னு சொல்லி அலையிறது காரணம் என்னன்னா, இவர்கள் உண்மையான மனமாறுதலுக்குள் மக்களை வழி நடத்துவது இல்லை. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க தெளிவாக நீங்க எதற்காக ஊழியம் செய்றீங்க பாப்பீங்களா? வல்ல பிதாவே, இது இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அன்றைக்கு அவர்கள் யூத மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற்றி அவர்களை பாதாளத்துக்கு அனுப்பினாங்க. இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மக்களை மாற்றுகிறார்களே ஒழிய தேவனுக்கு என்று இல்லை. அதனால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எதற்காக ஒரு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை சரியான முறையில பகுத்தறிந்து ஊழியம் செய்ய கிருபை பாராட்டுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.